அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் செய்ய போகிற ரெசிபி என்னென்னா கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக நான் இன்றைக்கி சூப்பரான ஒரு சாஃப்ட் கேக்கு தாங்க செய்ய போகிறேன். ஓவன் இல்லைன்னா உங்களுக்கு கவலையே பட வேணாம், நீங்கள் குக்கர்லேயே இந்த கேக்கை ரெடி பண்ணிடலாம். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே அப்படியே நம்ம சேனல் மும்தாஜ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேருங்க. இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் என்ன செய்கிறேன்னா ஒரு 50 கிராம் இருக்குங்க காஞ்ச திராட்சை எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கருப்பு திராட்சையை பார்த்து எடுத்துங்க. அது 2-3 தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் நல்லா அலசி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற வச்சிடலாம். நீங்கள் ஊற வச்சுட்டு அரைக்கும் போது உங்களுக்கு நல்லா ஸ்மூத்தாக அரைஞ்சி வந்துடும். இப்போ நான் நல்லா ஊறினது இப்போ என்ன செய்ய போகிறேன், அப்படியே அந்த தண்ணியெலாம் வேஸ்ட் பண்ணாத நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். 1-2 உங்களுக்கு இருக்கும், அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அப்படியே வச்சிடலாங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ என்ன செய்ய போகிறேன்னா ஒரு மிக்சிங் பவுலில் நான் ரெடி பண்ணிக்கிறேன். எடுத்துகிட்டு இப்போ அதில் ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேங்க. நான் சொல்கிற மெஷர்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் இந்த அளவுலேயே நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ அதோட ஒரு 150 கிராம் அளவுக்கு இருக்கும். நான் ஒயிட் சுகர் சேர்த்து இப்போ முட்டையோடு அந்த ஒயிட் சுகரை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். எப்படியும் நான் ஒரு 5 நிமிஷம் கைவிடாத நல்லா ஸ்மூத்தாக பீட் பண்ணிக்கிட்டே இருந்தேங்க. இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதோடு என்ன செய்ய போகிறேன், அதே மாதிரி ஒரு 150 கிராம் பசும்பால் காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி அந்த பாலை எடுத்து அதோடு சேர்த்து நல்லா நம்ம திரும்பவும் பீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்து இந்த கருப்பு திராட்சையும் அதே சேம் ஈக்குவல் குவான்டிட்டியில் தான் நமக்கு வந்திருக்கு. அதையும் சேர்த்து நல்லா இப்போ அதோடு மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ 2 ஸ்பூன் அதோட ரீஃபைண்ட் ஆயில், எந்த ஒரு ஃப்ளேவர் இல்லாத ரீஃபைண்ட் ஆயிலாக பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கைவிடாத நல்லா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நுர வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த சமயத்தில் நம்ம சேர்க்க வேண்டிய நட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். நான் முந்திரி திராட்சை மட்டும் தேவையான அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட எந்த நட்ஸ் இருந்தாலும் நீங்கள் பாதம் பிஸ்தா அந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ 1 கப் அளவுக்கு இருக்கும் மைதா மாவு சேர்த்துட்ருக்கேன். இது கரெக்டாக எனக்கு ஒரு 200 கிராம் அளவுக்கு இருக்குங்க. அதோடு சேர்த்துட்டு ஒரு 100 கிராம் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துட்டேன். எல்லாத்தையும் நான் சளிச்சு தான் சேர்த்துட்ருக்குறேங்க. இதோட ஒரு 1/2 ஸ்பூன் நான் சமையல் சோடாவும் ஒரு 1/4 ஸ்பூன் தூள் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம எப்பயுமே இந்த கேக்குக்கெலாம் மிக்ஸ் பண்ணும்போது நீங்கள் ஒரே ரொட்டேஷனில் நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். கைவிடாத நல்ல ஒரு 5 நிமிஷம் நம்ம நல்ல ஒரே ரொட்டேஷனில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் கேக்குக்கு எப்போயுமே ஒரே ரொட்டேஷனில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் நமக்கு நல்ல ஸ்மூத்தாக வரும், நல்ல சாஃப்டாக இருக்கும் உங்கள் கேக்கும். பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு கரண்டியால் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். எந்த ஒரு கட்டிகள் இருக்காது. நம்ம நட்ஸ் போட்டது தாங்க உங்களுக்கு அது அப்படியே கெட்டிக்கிட்டே தெரியும் நமக்கு. நல்லா ஒரு 5 நிமிஷம் கைவிடாத நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் நான். இப்போ ஒரு கரண்டி எடுத்து நீங்கள் தூக்கி பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ஸ்மூத்தாகவே மாவு மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. எந்த ஒரு கெட்டிகளுமே நமக்கு கிடையாதுங்க. அவ்வளோ தூரம் அருமையான டேஸ்ட்டில் இருக்குங்க. நான் சொன்ன மெத்தடில் அதே மாதிரி மெஷர்மெண்ட்டு நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் நீங்கள் கரெக்டாக நீங்கள் ரெடி பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும். இந்த மாதிரி ஒரு 8 இன்ச் கேக் பென் எடுத்துருக்கேன். அதில் நெய் ஃபுல்லாக நம்ம எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அப்ளை பண்ணி விட்டுடலாம். விட்டுட்டு மைதா மாவு கொஞ்சமாக இருக்குங்க, மேலே எல்லாத்தையும் தூவி விட்டுறேன். உங்கள்கிட்ட பட்டர் ஷீட் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இதோட. ஏன்னா நம்ம மாவு சேர்த்து செய்யும்போது உங்களுக்கு அடியில் கொஞ்சம் கூட ஒட்டாத அப்படியே நம்ம திருப்பி போடும்போது வரும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா கேக் பேட்டர் எடுத்து நான் ஊற்றிடலாம். உங்களுக்கு இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருந்தால் தான் உங்களுக்கு சாஃப்டாக வரும். ரொம்பவும் தண்ணி ஆகிடக்கூடாது. அதே மாதிரி ரொம்பவும் திக்காக இருந்தாலும் உங்களுக்கு கல் மாதிரி ஆகிடும் கேக்கு. எல்லா இடத்துல ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அப்படியே தட்டி விட்டுலாம் நம்ம பபுள்ஸ் இல்லாத. இப்போ நான் முந்திரி திராட்சை மேலே கொஞ்சம் அப்படியே கட் பண்ணி போட்டுட்ருக்கேன். நீங்கள் இதே மாதிரி இந்த சமயத்தில் எந்த நட்ஸ் வேணாலும் இப்போயும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே நெக்ஸ்ட்டு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் குக்கரை. அதில் ஒரு ஸ்டாண்ட் போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தேன். கேக் பேட்டர் எடுத்து உள்ளே வச்சு நம்ம அப்படியே மூடி போட்டுடலாம். விசில்லாம் எதுவுமே போட தேவையில்லை. எனக்கு கரெக்டாக எப்படியும் ஒரு 40 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். கம்ப்ளீட்டாக ஃப்ளேம் நீங்கள் சிம்மில் வச்சுருங்க. பாருங்கள், கரெக்டாக நான் ஒரு 40 நிமிஷம் கழித்து தான் நான் பார்த்துருக்கேங்க. நல்லா உங்களுக்கு பஃபியாகவும் நல்லா சூப்பராக அப்படியே வெடித்து வெந்து வந்திருக்கு. நம்ம இந்த மாதிரி ஒரு கத்தி உள்ளே விட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒட்டாதான் நல்லா வரும். எந்ததோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு அவ்வளோதான். நம்ம எடுத்து நல்லா ஆற வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆறட்டும். பிளேட்டில் எடுத்து வச்சிடுறேன். நல்லா ஆறினதோ ஒரு கத்தி எடுத்து இப்படி ஓரத்தெல்லாம் இப்படி நல்லா எடுத்து விட்டுட்டு நம்ம திருப்பி போட்டுற வேண்டியது தான். ஒரு கிறிஸ்மஸ்க்கு நீங்கள் ஒரு சிம்பிளாகவும் செய்யலாம். அதே மாதிரி ஓவன் இல்லைன்னா கவலைப்பட தேவையில்லைங்க. நீங்கள் சிம்பிளாக செஞ்சு இதே மாதிரி கேக் ரெசிபியை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சான்ஸே இல்லைங்க, அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சு. பாருங்கள், உங்களுக்கே நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் அவ்வளோ நல்லா பஃபியாகவும் சாஃப்டாகவும் வந்துச்சு. எனக்கு கையில் எடுக்கும்போதே அவ்வளோ தூரம் லேஸாக இருந்துச்சுங்க. இந்த கொக்கோ பவுடரோட ஃப்ளேவர் எல்லாம் நட்ஸோடு சாப்பிடும்போது சான்ஸே இல்லைங்க. குழந்தைங்க கொடுத்தவொடனே எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டாங்க.
இப்போ கட் பண்ணி எப்படி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நம்ம வந்து பார்க்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. அப்படியே கட் பண்ணி சாப்பிட வேண்டியதுதாங்க. வேறு எந்த ஒரு பொருளும் நீங்கள் வந்து ரொம்ப ரிச்சாகவும் சேர்க்கணுன்னு ஒன்றும் தேவை கிடையாது. இருக்கிற வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஒரு 2-3 பொருள் எக்ஸ்ட்ரா சேர்த்தா போதும். அவ்வளோதாங்க. நீங்களும் இந்த கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.